பாகியலட்சுமி சீரியலில் இப்போ ஈஸ்வரி ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து தெரிய வைங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, பாக்யா வரதுக்குள்ளே கேட்டை பூட்டிடுறாங்க ஈஸ்வரி. ஸோ யார் கேட்டை பூட்டினா அப்படின்னு பாக்யா வந்து கேட்க, நான் தான் பூட்டினேன் அப்படின்னு சொல்ல, நம்ம வீட்டில் தான் கேட்டை பூட்டுற பழக்கமே இல்லையே அப்படின்னு சொல்ல, புதுசு புதுசாக தான் பழகிக்கணும், நீனும் தான் வீட்டுக்கு லேட்டாக வர்ற, அந்த மாதிரி இனிமேல் டெய்லி அது வழக்கமாக தான் பண்ணிடுவேன், டெய்லி லேட்டாக தானே வர, அதனால நானும் கேட்டை பூட்டிட்டேன், யாராவது வந்தால் நான் என்ன பண்ணுறது, நான் தானே கீழே இருக்கேன், ஏதாவது சத்தம் போட்டால் கூட பிரச்சனைனா கூட வீட்டில் நிறைய பேர் இல்லைல்ல, வந்து என்ன காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு லூசு மாதிரி வந்து ஒரு பக்கம் ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு பாக்யா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ வந்து பாக்யா கொஞ்சம் அமைதியாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து, "நீ ஒரு நாள் இன்னைக்கு லேட்டா வந்த" அப்படின்னு சொல்லி சொல்ற பாக்யா, ஆனா டெய்லி இதே லேட்டா வரதுக்கு ஆரம்பிச்சுருவ. எல்லாம் ஒண்ணு ஒண்ணா தானே ஆரம்பிக்கும். இது சத்திரமானே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி வந்து பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம 7 மணிக்குள்ள இனிமே நீ வீட்டுக்கு வந்துரணும் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. 7 மணிக்குள்ளயா? நான் எதுக்காக 7 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்? அப்படின்ன உடனே, பொம்பளைங்கலாம் 7 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும். அப்படிப்பட்ட வேலைக்கு தான் போகணும். நீ என்னடான்னா, எனக்கு என்ன அப்படின்னு 12 மணி வரைக்கும் இழுத்துட்டு இருக்க. அது சரியாவே வராது. அதுவும் ஒரு டூ வீலர்ல ஒரு குடும்ப பொம்பள 12:30 மணிக்கு வரலாமா? நீ என்ன குடும்ப பொம்பள மாதிரியா நடந்துக்கிற? அப்படின்னு சொல்லி கேட்க, பாக்யா சொல்றாங்க, என்னாலலாம் அத உங்ககிட்ட நிரூபிச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு பதில் சொல்றாங்க. என்ன ரொம்ப திமிரா பேசுற பாக்யா அப்படின்னு சொல்ல, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போறேன். உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்ல அப்படின்னு விறுவிறுன்னு வந்து பாக்யா ஒரு பக்கம் மேல போக, இப்ப வேகமா கோபிய வர சொல்றாங்க ஈஸ்வரி. எதுக்கும்மா ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டா வர சொன்ன? அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இங்க பாரு 12:30 மணிக்கு வீட்டுக்கு வரா அப்படின்னோடனே, யாரும்மா அப்படின்னோடனே, பாக்யா தான். நீ என்னன்னு கேட்க மாட்டியாடா? அப்படின்ன உடனே, எந்த உரிமையிலம்மா கேட்க சொல்ற? இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கவங்கலாம் நெனச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு வர முடியாதும்மா. 12:30க்கு தான் வருவாங்க. அது மட்டும் இல்லாம நான் போய் எப்படி அவகிட்ட பேசுறது? அப்படின்னோனே, உன் குழந்தைங்களோட அம்மா தானே அவ. அந்த உரிமையில நீ போய் பேசு அப்படின்னோன, ஐயோ அம்மா தயவுசெய்து பிரச்சனைய பெருசாக்காதம்மா அப்படின்னு சொல்றாங்க. நானாடா பிரச்சனை பண்றேன்? உன் பொண்டாட்டி தான் இஷ்டத்துக்கு வீட்டுக்கு வரா. இது சத்திரமா வீடான்னு தெரியலன்னு அவர்கிட்டயும் ஒரு பக்கம் ஏத்தி விடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் டைரக்ட்டாவே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி. இங்கே பார், இனிமே வந்து நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னோடனே பாக்யா கோவப்பட்டு சொல்கிறாங்க, 7 வருஷமாக நான் தான் உழைச்சி வந்து சம்பாரித்தேன் அப்படிங்கிறப்ப இனிமேலாம் வந்து யார் கையும் எதிர்பார்த்து என்னால் உட்கார முடியாது, நான் கண்டிப்பாக சம்பாதிப்பேன், தேவையில்லாத கேள்விகள் கேட்காதீங்க, என் குழந்தைங்க முன்னாடி அதுவும் என்னால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு பேசிட்டு போயிடுறாங்க. வர வர ஈஸ்வரியோட கேரக்டரை பார்க்கும் போதே ரொம்பவே எரிச்சலாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.